Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் 12 பார்க்க போறோம். ஆல்ரெடி விதி 1ல இருந்து விதி 213 வரைக்கும் பார்த்திருப்போம். இதுல விதி 214ல இருந்து விதி 231 வரைக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கான விதிகளாகவும் கீழமை நீதிமன்றங்களுக்கான விதிகள் வந்து விதி 233ல இருந்து விதி 235 வரைக்கும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விதி 214 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கென உயர் நீதிமன்றம் இருக்கும். விதி 214 என்ன சொல்றாங்க, ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்துக்கான உயர் நீதிமன்றம் இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றது வந்து விதி 214. அதுவே வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா விதி 231. இதே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. விதி 214 என்ன சொல்றாங்க, மாநிலங்களுக்கென உயர் நீதிமன்றம் இருக்கும். விதி 215 என்ன சொல்றாங்க, உயர் நீதிமன்றம் ஒரு பதிவு நீதிமன்றம் அல்லது ஆவண நீதிமன்றம் ஆகும். உயர் நீதிமன்றம் ஒரு பதிவு நீதிமன்றம் அல்லது ஆவண நீதிமன்றம் ஆகும். அதாவது உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கிற ஒவ்வொரு வழக்குகளும் அந்த வழக்குகளுக்கு வழங்கப்படுற தீர்ப்புகளையும் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. சப்போஸ் வேற ஏதாவது வழக்குகளுக்கு இதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எதிர்காலத்தில் வேற ஏதாவது வழக்குகளுக்கு இதன் அடிப்படையில் நீங்க தீர்ப்பளிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடலாம். அதுக்காக வந்து ஒரு பதிவு நீதிமன்றம் அல்லது ஆவண நீதிமன்றம் அப்படின்ட்டு உயர் நீதிமன்றத்தை சொல்றோம். விதி 216 என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய அமைப்பு. உயர்நீதிமன்றத்தினுடைய அமைப்பு, இந்த உயர்நீதிமன்றத்தோட அமைப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் எத்தனை நீதிபதிகள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் தேவையா இல்லையா அப்படின்றத பற்றி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் அந்த டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கு. அதுவே வந்து நீதிபதிகளோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். நீதிபதிகளோட எண்ணிக்கையை வந்து தீர்மானிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். விதி 216 உயர் நீதிமன்றத்தினுடைய அமைப்பு. அடுத்து விதி 217 பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் அவர்களது பணி நிபந்தனைகள். உயர் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய நியமனம் மற்றும் அவர்களது பணி நிபந்தனைகள். ஓகேங்களா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகட்டும் நீதிபதிகள் ஆகட்டும் இதை வந்து நியமிப்பவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா, நீதிபதிகள் மட்டும் ஆளுநர் முன்னாடி பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட நியமனம். இதுவே வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறோம் அப்படின்னா அந்த குழுல ஆலோசனை இவர் வந்து யார் யாரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆளுநரை கேட்கணும். அதே மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை கேட்கணும். அவங்க யாரு செலக்ட் பண்ணி இவர் தான் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கள தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறதுல அந்த ஆலோசனையை யார் யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதே மாதிரி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவங்க 3 பேரையும் கலந்தாலோசித்து தான் குடியரசுத் தலைவர் இவங்களா தான் நீதிபதிகள் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை பத்தி சொல்றது வந்து விதி 217. விதி 218 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தொடர்பான வகையகங்கள் உயர் நீதிமன்றங்களுக்கும் பொருந்துதல். இப்போ உச்ச நீதிமன்றம் எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ஹெட் அவங்க தானோ அதே மாதிரி உயர் நீதிமன்றங்கள் தான் நம்மளுடைய மாநிலங்களுக்கான ஹெட். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து உச்ச நீதிமன்றம் எந்தெந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்து கையாளுறாங்களோ அதே மாதிரி உயர் நீதிமன்றங்களும் வழக்குகளை அவங்க கையாளுற மாதிரி வழக்குகள்லாம் வந்து கையாளுவாங்க அப்படின்றத பத்தி உச்ச நீதிமன்றம் தொடர்பான வகையகங்கள் உயர் நீதிமன்றங்களுக்கும் பொருந்துறத பத்தி சொல்றது தான் வந்து விதி 218. விதி 219 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி பிரமாணம். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் யார் முன்னாடி தான் பதவி பிரமாணம் எடுத்துப்பாங்கன்னு சொன்னா ஆளுநர் முன்னாடி தான். எதன்படி அட்டவணை 3 படி தான். ஓகேங்களா, பதவி பிரமாணம்னாலே அட்டவணை 3 படி. ஓகேங்களா, அடுத்து விதி 220 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் வழக்குரைஞர் தொழிலில் ஈடுபட தடை. ஓகேங்களா, உயர் நீதிமன்றத்துல இவங்க பர்மனண்டான நீதிபதியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட முடியாது. அதுவே வந்து தற்காலிக நீதிபதியா தான் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈடுபடலாம். ஓகேங்களா, அதை பத்தி சொல்றது வந்து விதி 220. விதி 221 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் மற்றும் பணி நிலைகள். உயர் நீதிமன்றத்துக்கான நீதிபதிகளுக்கான சம்பளத்தை யார் தான் டிசைட் பண்ணுவாங்க, பாராளுமன்றம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களோட சம்பளத்தை எப்ப மட்டும் தான் குறைக்க முடியும், விதி 360 படி நிதி நெருக்கடி நிலை நாட்டில் இருக்கும்போது மட்டும்தான்
அவங்களுடைய சம்பளத்தை குறைக்க இயலுமே தவிர மற்ற எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய சம்பளத்தை குறைக்க இயலாது. ஓகேங்களா. அடுத்து 222 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் பணியிட மாற்றம் செய்தல். ஓகேங்களா. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் வந்து பணியிட மாற்றம் செய்வார். டிரான்ஸ்ஃபர் பண்றது யாரு? குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா. அடுத்த விதி 223 உயர்நீதிமன்றத்திற்கு தற்காலிக தலைமை நீதிபதி நியமனம். ஓகேங்களா. விதி 223 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்திற்கு தற்காலிக தலைமை நீதிபதியை தான் சொல்றாங்க. தலைமை நீதிபதி நியமனத்தை பத்தி சொல்றது வந்து விதி 223. இப்ப வந்து நீதிபதி தலைமை நீதிபதி இல்லாத சூழல், அவருக்கு ஏதாவது நோய், அவர் இப்ப வந்து பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்து தற்காலிக தலைமை நீதிபதி தான் வந்து பொறுப்பு வகிப்பாங்க. ஓகேங்களா. விதி 223 படி. விதி 224 படி உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகளை நியமித்தல். ஓகேங்களா. உயர்நீதிமன்றத்திற்கு கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகளை நியமித்தல். அதாவது கூடுதல் அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்குது, இந்த பீரியடுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னும் போது கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகளை நியமிப்பாங்க. அவங்க எவ்வளோ வருஷம் வரைக்கும் தான் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்க முடியும். சப்போஸ் வந்து இப்போ நியமிக்கிறவங்க 61 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வந்து அவங்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு 62 வயசு வரைக்கும் தான் வந்து ஏஜ் பீரியட். ஓகேங்களா. அப்போ வந்து இவங்க அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் வகிக்க முடியாது. அப்போ இருக்க ரிமைனிங் 1 இயர் மட்டும்தான் இவங்க வந்து பதவி வகிக்க முடியும். ஓகேங்களா. அதை பற்றி சொல்கிறது வந்து விதி 224. விதி 224 ஏ பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல். உயர்நீதிமன்ற அமர்வுகளில் இப்போ ஏதாவது ஸ்பெஷல் செஷன்ஸ்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கூட நம்ம நியமிக்கலாம். அதை பற்றி சொல்கிறது தான் வந்து விதி 224 ஏ. விதி 225 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றங்களினுடைய அதிகார எல்லை. இவங்களோட அதிகார எல்லை எது வரைக்கும் இருக்கும்? மாநிலங்களில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தும். ஆனால் வந்து இவங்க இராணுவம், நிர்வாக தீர்ப்பாயங்கள்லாம் இருக்குன்னா அதில் வந்து இவங்களோட அதிகாரத்தை வந்து செலுத்த முடியாது. அதை பற்றி சொல்கிறது தான் வந்து உயர்நீதிமன்றங்களின் அதிகார எல்லை விதி 225. விதி 226 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றங்களின் 5 வகை நீதி பேராணை அதிகாரம். உச்ச நீதிமன்றத்திற்கும் 5 வகையான நீதி பேராணை அதிகாரம் இருக்கு. உயர் நீதிமன்றங்களுக்கும் 5 வகை நீதி பேராணை அதிகாரம் இருக்கு. என்னென்ன? ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை, இந்த மாதிரி வந்து 5 வகையான இது இருக்கு பாத்தீங்களா. இந்த நீதி பேராணையில உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராணை தான் வந்து அதிக வலிமை மிக்கது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்தோட நீதி பேராணை வந்து அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அதுவே வந்து உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராணைகளை நம்ம அடிப்படை உரிமைகளுக்கும் செயல்படுத்தலாம், சட்ட உரிமைகளுக்கும் செயல்படுத்தலாம். அதனாலதான் வந்து உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்தோட நீதி பேராணை தான் வந்து அதிகாரம் மிக்கது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்த விதி 227 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனைத்து கீழமை நீதிமன்றங்களையும் கண்காணிக்க உயர் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம். இப்போ கீழமை நீதிமன்றங்கள் இருக்குன்னா இந்த சார்பு நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு உயர் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரத்தை பத்தி சொல்றது தான் வந்து விதி 227. விதி 228 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில வழக்குகளை கீழமை நீதிமன்றங்களில் இருந்து உயர் நீதிமன்றத்துக்கு நம்ம மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில வழக்குகளை கீழமை நீதிமன்றங்கள்ல இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு நம்ம மாற்றுதலை பத்தி சொல்றது வந்து விதி 228. விதி 229 உயர்நீதிமன்ற அலுவலர்கள் செலவினங்கள். ஓகேங்களா. உயர்நீதிமன்றத்தில் இருக்க மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அலுவலர்கள் அவங்களுடைய செலவினங்கள், நம்ம உயர்நீதிமன்றத்தோட செலவினங்களை பற்றி சொல்றது வந்து விதி 229. விதி 230 என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்துதல். உயர்நீதிமன்றத்தோட அதிகாரம் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இப்போ பொதுவான ஒரு மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு இந்த உயர்நீதிமன்றம் தான்னா அந்த உயர்நீதிமன்றத்தோட அதிகாரம் அந்த யூனியன் பிரதேசத்துக்கும் பொருந்தும் அப்படின்றத பத்தி சொல்றது விதி 230. விதி 231 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக ஒரு உயர் நீதிமன்றம் அமைத்தல் பத்தி சொல்றது வந்து
விதி 231 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் அமைத்தல் பத்தி சொல்றது வந்து விதி 231. ஓகேங்களா? விதி 214 என்ன சொல்றாங்க? மாநிலங்களுக்கான ஒரு உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்றாங்க. விதி 215 உயர் நீதிமன்றம் பதிவு நீதிமன்றமா இருக்கும். 216 உயர் நீதிமன்றத்தோட அமைப்பு. 217 நீதிபதிகளோட நியமனம் மற்றும் பணி நிபந்தனைகள். 218 உச்ச நீதிமன்றம் போலவே உயர் நீதிமன்றத்துக்கும் அதனுடைய வகையகங்கள் பொருந்தும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. விதி 219 உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி பிரமாணம். 220 நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் வழக்குரைஞர் தொழிலில் ஈடுபடுறதுக்கான தடை. 221 உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட சம்பளம் மற்றும் பணி நிலைகள். 222 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை யார் தான் பணியிட மாற்றம் செய்வாங்க? குடியரசுத் தலைவர் தான். விதி 223 உயர்நீதிமன்றத்திற்கு தற்காலிக தலைமை நீதிபதியை பற்றி சொல்றது. 224 கூடுதல் மற்றும் பொறுப்பு நீதிபதிகள். 224 ஏ வந்து உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் நம்ம நியமிக்கலாம். 225 உயர்நீதிமன்றங்களோட அதிகார எல்லை. 226 5 வகை நீதி பேராணை அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க. 227 கீழமை நீதிமன்றங்களையும் கண்காணிக்க உயர் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க. விதி 228 சில வழக்குகளை கீழமை நீதிமன்றத்திலிருந்து நம்ம உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். 229 என்ன சொல்றாங்கன்னா உயர் நீதிமன்ற அலுவலர்கள் மற்றும் செலவினங்களை பத்தி சொல்றாங்க. 230 உயர் நீதிமன்றத்தோட அதிகாரம் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்துதல் அதை பத்தி சொல்றது 230. 231 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் அமைத்தலை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் தலைமை நீதிபதிகளாக இருக்கட்டும் அதில் வந்து பதவிக்காலம் வந்து அட்டவணையில் குறிப்பிடப்படலை. அதாவது அரசியல் அமைப்போட இதில் வந்து விதிகளில் வந்து குறிப்பிடப்படலை. ஓகேங்களா? அவங்களுடைய வயது வந்து 60லேருந்து 62 உயர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அது எத்தனாவது திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது திருத்தம் 1963. ஓகேங்களா? 15வது திருத்தம் 1963 60லேருந்து 62 வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீதிபதிகளை நியமிக்கிறவர் யாரு? குடியரசுத் தலைவர். அவங்க பதவி பிரமாணம் மட்டும்தான் ஆளுநர் முன்னிலையில் எடுத்துப்பாங்க. அப்போ அவங்களுடைய ராஜினாமா யார்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து கீழமை நீதிமன்றங்கள் சபார்டினேட் கோர்ட்ஸ் இதை பற்றி விதி 233 என்ன சொல்றாங்க? மாவட்ட நீதிபதிகள் நியமனம். மாவட்ட நீதிபதிகளை யார் நியமிப்பா? ஆளுநர் தான் வந்து நியமிப்பாங்க. ஓகேங்களா? விதி 234 மாவட்ட நீதிபதிகள் தவிர பிற நீதித்துறை பணியாளர்கள் நியமனம். 33 மாவட்ட நீதிபதிகள். 34 அந்த நீதிபதிகளை தவிர பிற நீதித்துறை பணியாளர்கள் நியமனத்தை பற்றி சொல்றது. அடுத்து விதி 235 கீழமை நீதிமன்றங்களின் மேலான கட்டுப்பாடுகள். இவங்களுக்கு எது வரைக்கும் கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க? எந்த எல்லை வரைக்கும் இவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு? எது வரைக்கும் வர வழக்குகளை வந்து இவங்க கையாளலாம் அப்படின்றத பற்றி சொல்றது தான் வந்து விதி 235. 233 மாவட்ட நீதிபதிகள் நியமனம். 234 மாவட்ட நீதிபதிகள் தவிர பிற நீதித்துறை பணியாளர்கள் நியமனம். 235 கீழமை நீதிமன்றங்களின் மேலான கட்டுப்பாடுகள். ஓகேங்களா? இது வந்து உயர் நீதிமன்றங்கள் மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கான விதிகள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.